குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு KFIS அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மேத் கிளாஸில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வென் டயக்ராமில் வந்து பார்ட் 1 வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோடைய வீடியோ வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து 9th கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ 2016 NMMSல கேட்ட கொஸ்டின். ஸோ ரீடிங் மெட்டீரியல், நியூஸ் பேப்பர், மேகசின். இது நீங்களே வந்து இதுக்கு வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். சர்க்கிள் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் என்ன ஆன்சரோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ரீடிங் மெட்டீரியல்ங்கிறது ரீட் பண்ணக்கூடிய ஒரு புக்கு. ஓகேங்களா? படிக்கும் இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செய்தித்தாள்கள்ங்கிறது ஒன்று, பத்திரிகைகள்ங்கிறது ஒன்று. ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் ஒன்று, மேகசின் ஒன்று, ரீடிங் மெட்டீரியல்ஸ்னு ஒன்று. ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பருங்கிறது ரீட் பண்ணக்கூடிய ஒரு செய்தித்தாள். மேகசின்ங்கிறது ஸோ அந்த செய்தியில வந்து புக் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை மேகசின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீடிங் மெட்டீரியல்னா படிக்கக்கூடிய இதழ்கள். ஸோ ரீடிங் மெட்டீரியல்ங்கிறது கொஞ்சம் ஒய்டான ஒன்று. ஸோ அந்த ரீடிங் மெட்டீரியல்ஸில் வந்து என்ன வரும்? நியூஸ் பேப்பர்ஸும் வரும், நியூஸ் பேப்பர்ஸ் தனியாக வரும், மேகசின்ஸ் தனியாக வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ரீடிங் மெட்டீரியல் நான் படிக்கக்கூடிய இந்த செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் இது எல்லாத்தையுமே வந்து காமனாக தான் வந்து சொல்லுவாங்க ரீடிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நியூஸ் பேப்பருங்கிறது டெய்லி வரக்கூடிய நியூஸ் பேப்பர். அது வந்து நான் நீளமாக வந்து அதில் பேப்பர் மாதிரி வரும். ஸோ மேகசின்ங்கிறது புக்கு மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் வேற, மேகசின் வேற, ஆனால் ரெண்டுமே என்னது? ரெண்டுமே ரீடிங் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அதனால வந்து இதுக்கு என்ன வரும்? ஸோ அதனால வந்து 9th கொஸ்டினுக்கு வந்து ஸோ படம் இப்படி தான் வரும். என்ன பண்ணிடுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுருவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நியூஸ் பேப்பருக்கு தனி, மேகசின் தனி, ரெண்டும் ஒன்றோட ஒன்று டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி படம் எங்கே வருது? ஆப்ஷன் பியில் வருது. ஆப்ஷன் பி இங்கே வந்து ஆப்ஷன் 3ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உணவு, தயிர், தேக்கரண்டி. ஓகேங்களா? ஃபுட்டு, கட்டு, ஸ்பூன். ஸோ ஃபுட்டுனா உணவு, கட்டு அப்படின்னா தயிர், ஸ்பூன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? தேக்கரண்டின்னு சொல்லுவாங்களா? ஸோ கரண்டியே தான். தேக்கரண்டின்னு ஒன்றும் கிடையாது, சாதாரண ஸ்பூன். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டுங்கிறதுல வந்து ஃபுட்டுங்கிறது ஒன்று, கரண்டிங்கிறது ஸ்பூனுங்கிறது ஃபுட்டுக்குள்ளே வராது. ஓகேங்களா? அது தனியாக வந்து போட்டுடலாம். ஆனால் கரெக்ட், தயிர்ங்கிறது ஃபுட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் படம் இருக்கும். இந்த மாதிரி படம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் எஃப்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒன்று ரவுண்டு வரணும், 3ஆவது ரவுண்டு வந்து தனியாக வரணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் எஃப் வந்து ஆப்ஷன் 4ல இருக்கனால ஆப்ஷன் 4 வந்து நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, 11th கொஸ்டின். டேபிள், காட், ஃபர்னிச்சர். தமிழில் வந்து மேஜை, கட்டில், மரச்சாமான்கள். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தாலே தெரியுது, மரச்சாமான்கள்ங்கிறது கொஞ்சம் ஒய்டாக போட்டுருவோம், பெரிய பொருள். ஸோ அதுக்குள்ளே மேஜைங்கிறதும் மரத்தாலான பொருள், கட்டில் அப்படிங்கிறதும் மரத்தாலான பொருள். ஸோ படம் வரைஞ்சா நம்ம எப்படி வரையணும்? ஸோ இந்த மாதிரி தான் வரையணும். இந்த 11th கொஸ்டினுக்கு பிக்சர் எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி பிக்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஆப்ஷன் 4ல இருக்கிறதுனால இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 12th கொஸ்டின் போகலாம். பில்டிங், பிரிக்ஸ், பிரிட்ஜு. ஸோ பில்டிங்னா ஒரு கட்டிடம், பிரிக் அப்படின்னா செங்கல். ஓகேங்களா? பிரிட்ஜ் அப்படின்னா பாலம். இதுக்கான படத்தை வந்து படம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பில்டிங்க்கு ஒரு ரவுண்ட் போடுவீங்க. ஸோ பில்டிங்கிறது ஒன்று, கட்டிடம்ங்கிறது ஒன்று, ஒரு 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 தனி ஒரு செக்ஷன். பிரிட்ஜுங்கிற ஒரு தனி செக்ஷன். பிரிக்குங்கிறது செங்கல். ஓகேங்களா? ஸோ செங்கலுக்கு நீங்கள் ஒரு ரவுண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா இது செங்கல், பிரிக்கு நான் போட்டேன். ஓகேங்களா? பிரிக்கு பிரிக்கை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? பில்டிங்கும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கட்டிடம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சில பொருட்கள், அது செங்கல் வச்சு தான் கட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ பிரிக்குங்கிறது என்னது? ஸோ பில்டிங்கில் சில பொருட்கள் வந்து பிரிக்கு. அதனால பில்டிங் ஃபுல்லாகவே வந்து பிரிக்கை வச்சு நம்ம கட்ட மாட்டோம். பிரிக்கு வச்சுருப்போம், சிமெண்ட் வச்சுருப்போம், தண்ணி, மணல் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பில்டிங்கில் வந்து சில பொருட்கள், சில பார்ட் வந்து பிரிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் பாலமும் அப்படி தான். பாலம்ங்கிறது என்ன பண்ணுவோம்? இரும்பு, பிரிக்கு, சிமெண்ட்டு, வாட்டர், அப்புறம் சாண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ
ஒரு பாலம், நீங்கள் ஒரு பிரிட்ஜுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் வந்து சில பொருட்கள் வந்து பிரிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா செங்கல் வச்சு தான் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் படம் வரையணும். இந்த மாதிரி படம் வந்து எதில் இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ எதில் வருது? ஒன்றில் வர்றதுனால ஆப்ஷன் ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 13th கொஸ்டின் பார்க்கலாம். மரம், கிளை, இலை. ஓகேங்களா? மரம், கிளை, இலை. நீங்க எப்படி வரீங்களா அதுக்கான படம்? 13th கொஸ்டின். ஸோ மரத்துக்குள்ள தான் கிளை இருக்கு, கிளைக்குள்ள இலை இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? எப்படி வரையலாமா? மரத்தை வந்து பெரிய ரவுண்ட் போட்டுட்டு உள்ள வந்து கிளை ஒன்று, ஸோ பிரான்ச், அப்புறம் இலை. ஸோ கிளைங்கிற ஒரு தனி பொருள், இலைங்கிற ஒரு தனி பொருள். ஸோ இந்த மாதிரி படம் வரையலாமா? இந்த மாதிரி படம் வரைஞ்சா அது தப்பு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஸோ மரம்ங்கிறது நீங்க ஹோலிஸ்டிக்காக வரைஞ்சிருவீங்க பெருசா. மரம் அதுக்குள்ள வந்து ஒரு பிரான்ச் இருக்கு. பிரான்ச்சுங்கிறது எது வரும்? கிளைங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடியது. ஸோ அந்த கிளையில தான் வந்து என்ன இருக்கும்? இலை இருக்கும். ஸோ அப்போ இலைங்கிறது சின்னது. இலை எதில் இருக்கும்? வித் பிரான்ச்சில் இருக்கும். பிரான்ச் வந்து ட்ரீக்குள்ள வந்து ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரீங்கிறது ஹோலிஸ்டிக்காக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்குள்ள வந்து என்ன இருக்கும்? ட்ரீக்குள்ள வந்து ஒரு கிளை இருக்கும். கிளைக்குள்ள தான் நமக்கு சின்ன சின்ன இலைகள் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டான படம் நீங்கள் வரைஞ்சா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? மரத்துக்கு ரவுண்ட் போட்டு கிளை ஒரு தனி, கிளை ஒன்று தனி அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா அந்த இலைகள் எதில் இருக்கும்? கிளையில தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் அதுக்கான பிக்சர் நீங்கள் வரையணும். 14th கொஸ்டின் போகலாம். இந்த மாதிரி படம் எங்கே இருக்குது? 13th கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து சி. ஆப்ஷன் சியில் இருக்க மாதிரி படம் வரையணும். ஆப்ஷன் சி இதில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3ல இருக்கனால ஆப்ஷன் 3 எடுத்துக்கோங்க. தங்கம், வெள்ளி, நகை. ஸோ இது சிம்பிளானதான். நகை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தங்கமும் ஒரு நகை, வெள்ளியும் ஒரு நகை. ஆனால் தங்கம் வேற பொருள், வெள்ளி வேற பொருள். அப்போ நீங்கள் என்ன படம் எப்படி வரைவீங்க? நகைக்கு ஒரு ரவுண்ட் போட்டுருவீங்க. அதில் வந்து தங்கம்க்கு ஒரு ரவுண்டு, அப்புறம் வெள்ளிக்கு ஒரு ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு மிக்ஸ் ஆகாது, ஒன்றுக்குள்ளே ஒன்றும் வராது. ஸோ இது கரெக்டான படம் எப்படி இருக்கும்? 14க்கு. சாரி, இங்கே இந்த படம் இது தப்பு. ஓகேங்களா? நானே உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டேன். கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும். ஸோ தங்கம்ங்கிறது கோல்டு, சில்வருங்கிறது வெள்ளி, நகை அப்படின்னா ஜுவல்லரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஜுவல்லரி அப்படிங்கிறது நகை. ஃபர்ஸ்ட் தமிழ்ல நான் சொல்கிறேன். நகைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து வெள்ளியும் நகை தான். ஓகேங்களா? வெள்ளி நகை தான், தங்கமும் நகை தான். ஆனால் வந்து எல்லா தங்கமும் நகை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நகைங்கிறது நம்மளுடைய அணிகளான வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ தங்கத்தில் நிறைய பொருட்கள் பண்ணலாம். தங்கத்தை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ கம்ப்யூட்டர் சிப் செட்ல இருந்து மொபைல் ஃபோனோட சிப் செட்டு, நிறைய இடங்களில் வந்து தங்கத்தை யூஸ் பண்ணுறாங்க. வெள்ளியும் பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நகைங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய அலங்காரத்துக்காண்டி வந்து நம்ம அணியக்கூடிய ஒரு ஒரு ஜுவல். ஓகேங்களா? ஸோ எல்லாமே எல்லா கோல்டும் வந்து ஜுவல்லாக இருக்காது. அது மாதிரி எல்லா சில்வரும் ஜுவல்லாக இருக்காது. ஸோ சில பொருட்கள் ஜுவல்ஸில் ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து கோல்டும் இருக்கும், சிலது சில்வராக இருக்கும். அடுத்த வைத்து வந்து ஜுவல்ஸில் நிறைய ஐட்டம் இருக்குது. ஒரு முத்தால பண்ணதுமே ஜுவல்ஸ் நம்ம சொல்லலாம், காப்பரால் பண்ணதும் ஜுவல்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஜுவல்ஸுங்கிறது கொஞ்சம் ஒய்டானது. அதுக்குள்ள சில பொருட்கள் கோல்ட்லேயும் சில பொருட்கள் வந்து ஜுவல்ஸாக இருக்கும், சில்வர்லேயும் சில பொருட்கள் வந்து ஜுவல்ஸாக இருக்கும். அது மாதிரி கோல்டில் சில பொருட்கள் ஜுவல்ஸாக இல்லாமலே இருக்கும், சில்வர்லேயும் சில பொருட்கள் வந்து ஜுவல்ஸாக இல்லாமலே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டான படம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளே வந்து ஒரு திடீர்னு வந்து தப்பு பண்ணினா கொஞ்சம் பொறுமையை யோசிக்கணும். ஓகேங்களா? இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதே நம்ம எந்த மாதிரி சிந்திக்கிறோம் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் தான். இதில் நீங்கள் கரெக்டாக தெளிவாக பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இதில் எங்கே இருக்கு? ஆப்ஷன் 2. ஓகேங்களா? 15th கொஸ்டின் போகலாம். ஆடு, பாலூட்டி, மயில். கோட், மேமல், பீகாக். ஸோ ஆடுங்கிறது ஒரு பாலூட்டி தான், மேமல். ஸோ பாலூட்டிங்கிறது மேமல் காமனாக கொடுத்துட்டாங்க. பீகாக்ங்கிறது ஒரு பறவை. இது நீங்கள் படம் எப்படி வரையணும்? மேமலுக்கு ஒரு ரவுண்ட் போடுவோம். ஸோ மேமல்னா என்னது? ஸோ அனிமல்ங்கிறது ஒன்று. ஓகேங்களா? அனிமல்குள்ளேயே நிறைய கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அனிமலை வந்து மேமல், பேட்ஸு, ரெப்டைல்ஸ் இந்த மாதிரி பிரிப்பாங்க. அதாவது பறவைகள், ஊர்வன, குட்டி போட்டு பால் குடிக்கக்கூடியது பாலூட்டிகள், இந்த மாதிரி மீன் இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிப்பாங்க. ஸோ ஓகேங்க, அனிமல்ங்கிறது காமனாக தாவரங்கள் தனி,
அனிமல் தனி. ஆனால் அனிமல்குள்ளே வந்து நிறைய கேட்டகரி உண்டு. பாலூட்டிகள் உண்டு, பறவைகள் உண்டு, மீன் இனங்கள் உண்டு, முட்டை போடக்கூடிய ஊர்வனங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மேமல்ஸ்குள்ளே தான் கோட் வரும். ஏன்னா கோட்டுங்கிறது ஒரு மேமல், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தனியாக வந்துடும். ஸோ மயில்ங்கிறது பீகாக். பீகாக்ங்கிறது எதில் வந்துடும்? பறவை இனத்தில் வரும். ஸோ மேமல்ஸ்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி தான் படம் வரையணும். 15 கொஸ்டினுக்கு படம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த படம் எங்கே இருக்கு? ஆப்ஷன் எஃப். ஓகேங்களா? ஆப்ஷன் எஃப் இதில் எங்கே இருக்கு? ஆப்ஷன் 3. 16th கொஸ்டின் பாருங்க. சதுரங்கம், டென்னிஸ், கோல்ஃப். சதுரங்கம், டென்னிஸ், கோல்ஃப். செஸ், டென்னிஸ், கோல்ஃப். ஸோ மூணுமே கேம். ஓகேங்களா? சதுரங்கங்கிறது ஒரு கேம், டென்னிஸ்ங்கிறது ஒரு கேம், அப்புறம் கோல்ஃபுங்கிறது ஒரு கேம். ஓகேங்களா? இப்போ மூணுக்கு எதாவது தொடர்பு இருக்கா? ஒரு தொடர்பு இல்லை. மூணுமே கேம், ஆனால் மூணுமே வேற வேற விளையாட்டு. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த இடத்துல எங்கேயாவது கேம்ங்கிற வார்த்தை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணிடலாம்? இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல கோல்ஃப்னு இல்லாமல் கேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? கேமுக்கு வந்து தனியாக ஒரு ரவுண்ட் போட்டுருவீங்க. அதுக்குள்ள வந்து செஸ்ஸுக்கு ஒரு ரவுண்டு, டென்னிஸ்க்கு ஒரு ரவுண்டு. ஏன்னா இது ரெண்டுமே விளையாட்டாக இருந்தாலும் தனித்தனி விளையாட்டுகள், இது ரெண்டுக்கும் தொடர்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வரையலாம். ஓகேங்களா? ஆனால் இங்கே எங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ மூணுமே இதுக்கு தனித்தனி கேமோடைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சதுரங்கம்க்கு ஒரு விளையாட்டு, அது தனி ரவுண்ட் போட்டுருவீங்க. டென்னிஸ்க்கு ஒரு ரவுண்டு, கோல்ஃப்க்கு ஒரு ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி 3 ரவுண்டு தனித்தனியாக வரணும். ஸோ 3 ரவுண்டு தனித்தனியாக எங்கே வருது? ஸோ இங்கே தான் வருது. ஓகேங்களா? ஸோ படம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ படத்தை நீங்கள் தனித்தனியாக இருக்கணும். ஸோ நீங்கள் படத்தை இப்படி வரைஞ்சாலும் ஒன்று தான், ஸோ இப்படி வரைஞ்சாலும் ஒன்று தான், அது மாதிரி இப்படி வரைஞ்சாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இது மூணுமே ஒரே இதை தான் குறிக்கும். ஓகேங்களா? அதனால் இதில் வந்து கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி படம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி வந்து ஆப்ஷன் 2ல இருக்கு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ 17th கொஸ்டின். தமிழ்நாடு, சீனா, இந்தியா. ஓகேங்களா? தமிழ்நாடு, சீனா, இந்தியா. தமிழ்நாடுங்கிறது நாடு கிடையாது. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. சீனாங்கிறது வேற நாடு. சீனாங்கிற வேற நாடு, இந்தியாங்கிற வேற நாடு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சீனாவுக்கு ஒரு ரவுண்டு, இந்தியாவுக்கு ஒரு ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ சைனா, இந்தியா. இந்தியாவுக்குள்ள என்ன இருக்கு? தமிழ்நாடு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படம் ஆப்ஷன் எஃப்ல இருக்கும். ஸோ ஆப்ஷன் எஃப் வந்து இங்க எங்க இருக்கு? ஆப்ஷன் எஃப். ஓகேங்களா? ஒரு ரவுண்டுக்குள்ள ஒரு ரவுண்டு வரணும், ஒரு ரவுண்ட் தனியாக வரணும். ஸோ அந்த மாதிரி படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் எஃப். ஆப்ஷன் எஃப் வந்து இங்கே ஆப்ஷன் 3ல இருக்கனால ஆப்ஷன் 3 போட்டோம். ஓகேங்களா? 18th கொஸ்டின் போகலாம். டீச்சர்ஸ், ஆர்டிஸ்ட், ட்ரீ. ஆசிரியர்கள், ஓவியர்கள், ட்ரீ. ஸோ ஆசிரியர்கள், ஓவியர்கள், ட்ரீ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மூணும், இது ரெண்டும் ப்ரொஃபஷனை குறிக்குது. ட்ரீங்கிறது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் படம் வரைஞ்சீங்கன்னா எப்படி வரீங்களான்னா, ஆசிரியர்களுக்கு ஒரு ரவுண்டு. ஸோ ஆசிரியர்களில் வந்து சிலர் வந்து ஓவியர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா டிராயிங் வாத்தியார் ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க டீச்சரும் கூட அவங்களுடைய வேலையை என்னது? படம் வரைகிறது தான். ஓகேங்களா? ஓவியர்கள். ஸோ ஆசிரியர்களில் வந்து சிலவர் வந்து ஓவியர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கலாம். அது 3வது படம் பாருங்க, மரம். மரம்ங்கிறது கம்ப்ளீட்டாக சம்மந்தமே இல்லாத ஒரு படம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது 2 பேத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த படம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே. இந்த மாதிரி படம் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் இல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 ரவுண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு, ஒரு ரவுண்ட் வந்து தனியாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் இ எங்க இருக்கு? ஓகே. ஆப்ஷன் இ வந்து ஆப்ஷன் 4ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். இப்போ 19th கொஸ்டின் போகலாம். ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், எண்கள். ஓகேங்களா? ஸோ எண்கள்ங்கிறது ஒரு ரவுண்டு. ஸோ எண்களுக்குள்ள ஒற்றை எண்கள்ங்கிற ஒரு தனி, ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள்ங்கிறது ஒன்று. ஓகேவா? ஒற்றைப்படைங்கிறது 1, 1, 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் போகும். இரட்டைப்படை எண்கிறது 2, 4, 6, 8 போகும். ஆனால் இது ரெண்டுமே எதில் வரும்? நம்பர்ஸில் வரும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸில் ஆட் நம்பர்ஸும் உண்டு, ஈவன் நம்பர்ஸும் உண்டு. ஸோ 19th கொஸ்டின் ஆன்சர் என்ன இருக்கும்?
19th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் இருக்க மாதிரி படம் போடணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து இதில் இருக்கு, ஆப்ஷன் 1ல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 20th கொஸ்டின் போவோம். 20வது கொஸ்டின் பாருங்க. நாற்கரங்கள், முக்கோணங்கள், கோடுகள். நாற்கரங்கள், முக்கோணங்கள், கோடுகள். ஸோ கோடுகள்ங்கிறது லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நாற்கரங்கள், முக்கோணங்கிறது 3 பக்கம் இருக்கும். நாற்கரங்கள் 4 பக்கம் இருக்கும். ஸோ நாற்கரங்கள் ஒரு தனி ரவுண்டு, முக்கோணம் வந்து தனி ரவுண்டு. ஆனால் இது ரெண்டுமே கோடுகளை வச்சு தான் வரையக்கூடியது. ஓகேங்களா? இப்போ இதுக்குமே என்ன வரும்? சாரி, இப்படி போடக்கூடாது. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா கோடுகளுக்கு ஒரு ரவுண்டு. ஸோ கோடுகளில் வச்சு தான் சில கோடுகளை வச்சு தான் நம்ம 4 கோடு செஞ்சுன்னா அது நாற்கரம். செகண்ட், எல்லா நாற்கரமும் கோடுகள்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? காமனா. அதே மாதிரி முக்கோணங்கள்லையும் என்னது, முக்கோணங்களையும் சில பாட்டு வந்து சொன்ன திரும்ப ஒரு தாட்டி கிளியரா எழுதிக்கிறேன். ஓகே. அப்போ கோடுகள், கோடுகள்ங்கிறத ஒன்று போட்டுடலாம். ஓகேங்களா? கோடுகளுக்கு ஒரு ஒன்று போட்டுடலாம். ஸோ கோடுகளில் சில கோடுகளை பயன்படுத்தி 4 கோடு செஞ்சுன்னா அது நாற்கரம். ஓகேங்களா? ஸோ 4 கோடு சேர்த்து நம்ம வரையக்கூடியது தான் நாற்கரம். 3 கோடுகள் வச்சு வரையிறது முக்கோணம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து படம் வந்து இந்த மாதிரி தான் வரையணும். ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ எங்கே இருக்கு? இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. உணவு, காய்கறிகள், கேரட். ஓகேங்களா? உணவு, காய்கறி, கேரட். இதுக்கு வந்து நீங்க ஈஸியா வரைஞ்சிடலாம். சரி, இந்த படத்தை வந்து தள்ளி வரைஞ்சுக்கிறேன். இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது கோடுகளை குறிக்கும். இது நாற்கரம், இது வந்து முக்கோணம். ஓகேங்களா? ஸோ 21வது கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபுட், வெஜிடபிள், கேரட். கேரட்டுங்கிறது ஒரு வகையான வெஜிடபிள். ஸோ ஃபுட்டுக்குள்ளே தான் வெஜிடபிள்ஸ் இருக்கும். வெஜிடபிள்ஸ்குள்ளே தான் கேரட் இருக்கும். ஓகேங்களா? கேரட்டுங்கிறது ஒரு வகையான வெஜிடபிள். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபுட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? காய்கறிகள் எல்லாமே ஃபுட்டுக்குள்ளே வந்ததுனால என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி படத்தை வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி படம் எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து ஆப்ஷன் 4ல் இருக்கு. ஓகேங்களா? 22வது கொஸ்டின். இன்னும் ஒரு 7 கொஸ்டின் தான் இருக்கு. 22nd. பெண்கள், மருத்துவர்கள், புத்தகம். ஸோ பெண்கள் நீங்க ஒரு ரவுண்ட் போட்டுருவீங்க. 22வது கொஸ்டின். பெண்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு. நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். ஓகேங்களா? உமன். அதே மாதிரி டாக்டர்ஸ்ல வந்து பெண்கள் சிலர் வந்து டாக்டராக இருக்க முடியும். ஓகேங்களா? நான் இப்படி போட்டுடலாம். ஆனால் புத்தகம்ங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒன்று. புத்தகங்கிறது தனியாக ஒரு ரவுண்டு. புத்தகம் பெண்கள் டாக்டருக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? அதனால படம் நம்ம இப்படி தான் வரையணும். ஸோ இந்த மாதிரி படம் எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஆப்ஷன் இ. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்கு. ஓகேங்களா? 23வது கொஸ்டின் பாருங்க. சூரியன், நட்சத்திரம், நிலா. சூரியன், நட்சத்திரம், நிலா. ஸோ நிலாங்கிறது வேற. ஓகேங்களா? ஆனால் சூரியன்கிறது ஒரு வகையான நட்சத்திரம் தான். ஓகேங்களா? ஸோ சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம் தான். ஸோ நட்சத்திரம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி வரையுது? ஐடியா இருக்கா? ஸோ நீங்க நட்சத்திரத்துக்கு பொதுவாக ஸ்டார்ஸ்க்கு ரவுண்ட் போட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ்ல வந்து ஒன்று தான் சன். ஓகேங்களா? நிறைய வானத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சின்னதாக தெரியும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூரியன் மாதிரி. ஈவன் சூரியனுடைய பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் உண்டு. அதை சுற்றி ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் நிறைய கோள்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஸ்டார்க்குள்ளே தான் சன் வரும். அது மாதிரி நிலாங்கிறது ஸ்டாரே கிடையாது. அது வந்து ஒரு துணைக்கோள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மூன். அதனால அது தனியாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் படம் வரைய முடியும். இந்த மாதிரி படம் எங்கே இருக்கு? ஆப்ஷன் எஃப்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் எஃப்ல தான் ரவுண்டுக்குள்ள ஒரு ரவுண்டு, தனியாக ஒரு ரவுண்டு வரும். ஓகேங்களா? அப்போ 23க்கு வந்து ஆப்ஷன் எஃப். ஆப்ஷன் எஃப் வந்து ஆப்ஷன் 2ல இருக்கு. 24வது கொஸ்டின் போலாம். ஸோ மரம், முட்டைகள், கூடு. மரம், முட்டைகள், கூடு.
இப்போ மரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீஸ் ஜென்ரலா பார்த்தோன்னா, ட்ரீஸ் எக்ஸ் நெஸ்ட்டுக்கு வந்து பெருசா வந்து தொடர்பு கிடையாது. இப்போ நெஸ்ட்டுக்குள்ள தான் முட்டைகள் இருக்கும். ஓகேவா? ஆனா இது 3யும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஆ மரம் மரத்துல வந்து நெஸ்ட் இருக்கும், கூடு இருக்கும். அந்த நெஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி படம் தான் இதுக்கு கரெக்ட்டான ஆன்சரா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டானது. ஓகேங்களா? ஸோ இந்த படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. அதனால ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட்டா எடுக்க முடியும். 25 வளிமண்டலம், ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன். அட்மாஸ்பியர், ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன். ஸோ அட்மாஸ்பியர்ங்கிறது நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு காற்று மண்டலம் தான். ஓகேங்களா? ஸோ அதுல ஆக்ஸிஜனும் இருக்கு. ஹைட்ரஜன் இருக்கா? ஹைட்ரஜன் வந்து வளிமண்டலத்துல இருக்கா? ஹைட்ரஜன் வளிமண்டலத்துல இருக்கு. நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆர்கான் இந்த மாதிரி கேசஸும் வளிமண்டலத்துல இருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஸோ நீங்க அட்மாஸ்பியர்ங்கிறது பெருசா ஒரு ஒன் போட்டுக்கிடுவீங்க. இப்ப அதுக்குள்ள ஆக்ஸிஜன்ங்கிற ஒரு வாயுவும் இருக்கு, ஹைட்ரஜன்ங்கிற ஒரு வாயு இருக்கும். ஆனா தனித்தனி வாயுகள் 2ம் வந்து சேராது. ஓகேவா? ஸோ ஆக்ஸிஜன்ல சிலது ஹைட்ரஜன் இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது தனி, இது தனி. இது வந்து அட்மாஸ்பியர், இது வந்து ஆக்ஸிஜன், இது வந்து ஹைட்ரஜன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் படம் வரையணும். ஸோ 25வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஸோ ஆப்ஷன் பி இந்த டயக்ராம் தான். ஸோ ஆப்ஷன் பி வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி ஆப்ஷன் 2ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. நேர்மை, அறிவு அறிவுத்திறம், நாட்டம். ஓகேங்களா? நேர்மை, அறிவுத்திறம், நாட்டம். ஹானஸ்ட் ஹானஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட். ஹானஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட். இப்போ 3மே வந்து ஒரு குணத்தை குறிக்குது. ஓகேங்களா? நேர்மைங்கிறது நான் நேர்மையானவன். அறிவுத்திறம், நான் இன்டெலிஜென்ஸா இருப்பேன். நான் இன்டெலிஜென்ஸான ஆளு. நான் ஹானஸ்டி. ஆப்டிடியூட்னா ஒரு பொருளை வந்து தேடி அதை வந்து படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஓகேங்களா? ஸோ 3மே குணங்களை குறிக்கும். நான் 3க்கு வந்து எந்த தொடர்பும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஹானஸ்டா இருக்கிறவங்க வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அவசியம் இல்லை. இன்டெலிஜென்ட்டா இருக்கவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து நாட்டம் உள்ளவங்களா இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா இருக்கக்கூடியது. தனித்தனியான ஒரு ஆஹ், மனிதனுடைய பண்புகள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹானஸ்டிக்கு ஒரு ரவுண்டு, ஸோ இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு ரவுண்டு, அதனால ஆப்டிடியூட்க்கு வந்து ஒரு ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க படம் வரையணும். 27வது கொஸ்டின் போகும். புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், அணுக்கள். ஸோ இது நமக்கு சிம்பிளா தெரியுது. நீங்க பேசிக்கா பிசிக்ஸ் படிச்சீங்களா தெரியும். ஸோ அணுக்கள்ங்கிறது நீங்க தனியா ஒன்று போட்டுருவீங்க. அதுல சில புரோட்டான்களும் சில இருக்கு, எலக்ட்ரான்களும் இருக்கும். ஸோ அணுக்கள்ங்கிறது ஹோலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ், அதில் வந்து புரோட்டான்ஸ் ஒன்று தனி, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஒன்று தனி. ஓகேங்களா? அப்போ நீங்க இதுக்கு படம் 27க்கு படம் எப்படி இருக்கும்? ஸோ ஆப்ஷன் பி எதுல வருது? ஆப்ஷன் 1ல வருது. ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின், 28வது கொஸ்டின். பறவைகள், இன்செக்ட்ஸ், பூச்சிகள், பாலூட்டிகள். இது எல்லாமே அனிமல் தான். ஓகேங்களா? பறவைகளும் அனிமல் தான், பூச்சிகளும் அனிமல் தான், மேமல்ஸும் அனிமல் தான். ஆனா வந்து 3மே வந்து அனிமல்ல வந்து நம்ம டிஃபரெண்டா நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ நீங்க அனிமல் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அனிமல்ஸ்ல வந்து குட்டி போட்டு பால் குடிக்கக்கூடியதை வந்து மேமல்ஸ்னு சொல்லுவாங்க, பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பறக்கக்கூடியதுல வந்து பறவை இனங்கள், பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முட்டை போட்டு ஊறக்கூடிய, தரையில ஊர்ந்து போகக்கூடியது என்ன சொல்லுவாங்க? ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீன் இனங்கள், கடல்ல வாழக்கூடிய மீன் இனங்களை ஃபிஷஸ் சொல்லுவாங்க. ஆனா திமிங்கலம் வந்து ஃபிஷ் கிடையாது. ஓகேங்களா? திமிங்கலம் வந்து மேமல்ல வரும். ஏன்னா வந்து திமிங்கலம் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ நார்மல் மீன் மாதிரி அதுக்கு செவிலும் இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்தரா நீங்க 10th மேல 11th 12th படிக்கும்போது அதை பத்தி டீட்டெயிலாக படிப்பீங்க. ஒவ்வொன்றை பத்தி டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போதைக்கு ஃபிஷஸ்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது திமிங்கலம் வந்து ஃபிஷ் கிடையாது. ஓகேங்களா? சூறால வந்து ஃபிஷ்ல வரும். நான் வந்து திமிங்கலம் வந்து இதுல வராது, ஃபிஷ்ல வராது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்செக்ட்ஸ், பூச்சி இனங்களை வந்து இன்செக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அனிமல்ஸ்குள்ளேயே இது எல்லாமே அனிமல்ஸ் தான். ஆனால் வந்து பேட்ஸுங்கிற தனி இனம், இன்செக்ட்ஸுங்கிற தனி இனம், மேமல்ஸுங்கிற தனி இனம். இதுக்கு வந்து நீங்கள் படம் எப்படி வருவீங்க? 28க்கு வந்து படம். ஸோ பேட்ஸ்க்கு தனியாக போட்டுருவீங்க, இன்செக்ட்ஸ்க்கு தனியாக போட்டுருவீங்க, மேமல்ஸ்க்கு தனியாக போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ படம் இந்த மாதிரி வரும். ஸோ 28க்கு வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டியில் தான் இந்த மாதிரி படம் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டியில் தானே தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒன்னே அந்த ரவுண்ட்ஸ் வந்து ஒன்னொன்னையும் தொடாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இந்த 28 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 28 கொஸ்டின் நீங்கள் மாடல் ஒரு தாட்டி பார்த்து, ஒரு டைம் 2 டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வென் டைம் நீங்கள் தப்பே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை நீங்கள் திரும்ப ஒரு தாட்டி பாருங்கள்.
தான் ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஆஹ் இதோடைய மெட்டீரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இதோடைய கூகுள் டிரைவ் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.